ஈஸி டிப்ஸ் ஃபார் லைஃப். இப்போது ரீசெண்டாக ஒருத்தங்க என்கிட்ட வந்து நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ப்ரைவசியே இல்லை, நான் நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி இருக்கவே முடியல, தனியாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அவங்க அன்னைக்கு நைட்டு நான் போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸு, ப்ரைவசிங்கிற பேரில் ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு போயிடுறீங்க, அதுதான் ப்ரைவசியா அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். மறுநாள் வந்துட்டாங்க. இது என்னது, நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸே போட்டுட்டீங்க, என்ன தானே அதில் மீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அச்சச்சோ, நான் அதை ரெக்கார்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நீங்கள் சொன்னதுனால நான் போடல அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அது பேர் கோஇன்சிடென்ஸ். நீங்கள் சொன்னதும் நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்ததும் தற்செயலாக நடந்திருக்கு, நான் உங்களை பற்றி சொல்லலை அப்படின்னு. நம்மளில் நிறைய பேர் அதை பண்ணுறோம். தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயங்களை அவன் என்னை பார்த்து தான் அப்படி பண்ணான், எனக்காக தான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, என்ன தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். தேவையில்லைல்ல, கோஇன்சிடென்ஸாக நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதையெல்லாம் பெருசுப்படுத்தி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. ஓகேவா? தேங்க்யூ. டாட்டா.